ரைட், ஓகே. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா? சொல்லலுமா? மிஸ்ஸிங்க இந்த பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி நிக்கிறேன். சரியா? ஓகே, அப்ப எல்லாரும் நீங்க மேல பாக்கணும். மேல பாருங்க, ஏதாச்சும் நடக்குதான்னு பாத்துக்கலாம். இந்த சார்ட் கிளிக் பண்ணிட்டேன். என்ன நடந்தது? யாராச்சும் சொல்லலாம். Design and layout select ஆயினது. டிசைன் அண்ட் லேஅவுட் என்ன ஆகிருக்கு? மிஸ் அந்த ஃபார்மட் இல்லாம மிஸ் அந்த ஃபார்மட் இல்லாம டிசைனும் லேஅவுட்டும் வந்துச்சு. வெரி குட். டிசைன் அண்ட் லேஅவுட் அப்பியர் ஆகி ஃபார்மட் இல்லாம போயிட்டு. அப்ப என்ன மீனிங் பிள்ளைகள்? இப்ப இந்த பாக்ஸோட நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஸ்பெஷலா எதுக்குள்ள இருக்கு? இந்த டிசைன் அண்ட் லேஅவுட்டுக்குள்ள இந்த பாக்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பாப்போம். இந்த டிசைனுக்குள்ள என்ன இருக்கு பாப்போம். டிசைனுக்கு என்ன இருக்கலாம்? கலர்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸோட கலர்ஸ் இங்க மாத்தலாம் பிள்ளைகள். சரியா? இந்த மாறுதா பாக்குறீங்களா? கிளிக் பண்ண பாக்ஸோட கலர்ஸ் மாறிச்சு இருக்கு. ஓகே, தெரியுதா? வேற எதுவும் கலர் வேணும்னு சொன்னா இதுக்குள்ள செலக்ட் பண்ணலாம். ரைட், ஓகே, ரைட். இது கலர்ஸ். இப்ப இதுல இன்னொரு ஒண்ணு பாருங்க, ஹெட் ரோ அண்ட் பேக் ரோ. ரைட், இப்போ இந்த கிளிக் பண்ணிருக்கு, டிக் பண்ணிருக்கு. ஒருக்கா நாங்க பாப்போம். இந்த டிக் ஒருக்கா எடுத்து பாப்போம். என்ன நடந்துச்சு? இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற கலர் இல்லாம போகுது. ரோவில் இருந்த அந்த கலர் இல்லாம போயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ண திருப்பி வருது. இப்போ நான் கிளிக் பண்ண திருப்பி போயிட்டுது. ரைட், அப்ப அது ஹெடரோட ரோ இருந்தா நல்லா தானே, எங்களுக்கு ஹெடிங் தெரியும் தானே. ஸோ அது இருக்கணும். இது பேண்டட் ரோஸ் என்ன ஆயிருக்கு? பேண்டட் ரோஸ் என்ன நடந்திருக்கு கண்ணீங்களா? என்ன நடந்திருக்கு கண்ணீங்களா? என்ன நடக்குதுன்னு இப்ப நான் இதை கிளிக் பண்றேன். சரியா? இதை கிளிக் பண்ணி திருப்பி திருப்பி எடுக்கிறேன். இங்க என்ன நடக்குதுன்றத கவனிங்க. இங்க என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இப்ப கிளிக் எடுத்துட்டு பார்டர்ஸ் இல்லாம போகுது டீச்சர். எந்த பார்டர்ஸ் இல்லாம போகுது? அந்த நீங்க செஞ்ச ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த பிரசன்டேஷனுக்குரிய பார்டர்ஸ் இல்லாம போகுது. பிரசன்டேஷனுக்குரிய பார்டர்ஸா? புரியல. இப்போ நான் ஐசிடி ஐசிடி எங்க மாறுது? எங்க மாறுது? ஐசிடி எங்க இருக்கு? இதுக்குள்ளதான் மாறணுமே. இதுக்குள்ளதான் மாறு. இப்ப எது செலக்ட் ஆகிருக்குதுன்னு முதல் சொல்லுங்க. இதுல எது செலக்ட் ஆகிருக்குது? எங்கட இந்த சார்ட் தான் செலக்ட் ஆகிருக்குது. தெரியுதா? இந்த சார்ட் தான் செலக்ட் ஆகிருக்குது. இப்ப நான் இந்த பேண்டர் இதை செலக்ட் பண்ண, இதை டிக் பண்ணுறேன், டிக் எடுக்கிறேன். டிக் பண்ணுறேன், டிக் எடுக்கிறேன். என்ன நடக்குது? எங்க வேலை நடக்குது சொல்லுங்க பாப்போம். இந்த பாருங்க பிள்ளைகள், இதுக்குள்ள வேலை நடக்குது பிள்ளைகள், இங்க வேலை நடக்குது பிள்ளைகள். என்ன பிள்ளைகள் நீங்க இந்த பாருங்க, டிக் போடுறேன். எங்கேயாச்சும் வேலை நடக்குதா? எதுவும் வேலை நடக்குதா? என்ன நடக்குது? மிஸ் அந்த கலர்ஸ்ல பார்டர்ஸ் வருது. கலர்ஸ் எல்லாம் பார்டர்ஸா? அந்த ரோஸ் வருது பிள்ளைகள். ஒவ்வொரு ரோக்கும் கீழே ரோ போடுது. ரோ வேணுமான்னு கேட்டு ரோ போடுது. எனக்கு ரோ தேவையில்லைன்னு என்ன மாதிரி இருக்கு? ரோஸ் இல்லாம இருக்குது. பாத்தீங்களா? இந்த ரோஸ காண இல்ல. இந்த ட்ரோ போடுறேன், அந்த பாருங்க, இந்த ட்ரோ அடிச்சிட்டு இருக்கு. தெரியுதா? இந்த ட்ரோ அடிச்சிருக்கு. தெரியுதா? சரியா? ட்ரோஸோட சம்பந்தப்பட்டதான் இது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ஸ்டைலுகள் பார்த்தோம். அடுத்தது ஷேடிங். ஷேடிங் பாப்போம் என்ன நடக்குது. ஷேடிங், இந்த ஷேடிங் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த கர்சர் நிக்கிற பாக்ஸ். ரைட்டா? நான் இப்ப கர்சர் விட்டு இருக்கிற பாக்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க.
கர்சர் நிக்கிற பாக்ஸுக்கு மட்டும் ஷேடிங் கலர் ஃபில் பண்ணுது. சரியா? கர்சர் நிக்கிற பாக்ஸுக்கு மட்டும் கலர் ஃபில் பண்ணுது. ரைட்? வரையா ஃபில் பண்ணி காட்டுறாங்க. தெரியுதா? தெரியுதா? ஓகே, ஒவ்வொரு பாக்ஸுக்கு நாங்க இந்த மாதிரி கலர் கொடுக்கலாம். ரைட்? ஓகே. அடுத்தது பார்டர்ஸ் இந்த மாதிரி பார்டர்ஸ் கொடுக்கலாம், இல்ல டாப்புக்கு மட்டும் கொடுக்கறேன்னா கொடுக்கலாம். அடுத்தது எஃபெக்ட், பாக்ஸ் எஃபெக்ட். இது வேணா போடலாம். இப்ப இதுவும் வந்து பிள்ளைங்க எங்கட கர்சர் நிக்கிற பாக்ஸ் மட்டும் தான். இந்த கர்சர் நிக்கிற பாக்ஸ் மட்டும் தான் எஃபெக்ட்ஸ் கொடுக்குமா? இந்த பாருங்க, தெரியுதா? டிஃபரெண்ட் தெரியுதா? இல்லையா? ஓமா தலையாட்டினா தெரியும் மிஸ்ஸுக்கு. தெரியுது டீச்சர். இருக்கு. ரைட். அடுத்தது குவிக் ஸ்டைல். இது வந்து கொண்டு கூடியது பிள்ளைகள். சரியா? நாங்க ஏதாச்சும் இதுல ஏதாச்சும் நீங்க டைப் பண்ணி ஏதாவது ஒன்று நீங்க டைப் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொன்னா இதுல இப்ப நாங்க இப்ப சார்ட்ல தானே பாக்குறோம். இதுல ஏதாச்சும் டைப் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொன்னா இதுக்குரிய ஸ்டைல்கள் தானா குவிக் ஸ்டைல். நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். சரியா? இது ஸ்டைலோட சம்பந்தப்பட்ட, இது வந்து உங்களோட பார்டரோட சம்பந்தப்பட்டது. ரைட்? அடுத்தது ட்ரா பண்ணலாம். நாங்க இந்த பாக்ஸுக்குள்ளேயே இன்னொரு காலம் தேவை சொன்னா இந்த காலம் போடலாம். இதுக்குள்ள காலம் கீறி கொள்ளலாம், இதுக்குள்ள கீறி கொள்ளலாம். ரைட்? அந்த மாதிரி வெளியே ட்ரா செய்றது. அது ரேசர் எனக்கு தேவையில்லை, இது தேவையில்லை, ரேஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ரேசர். ஓகே, அது எதுக்கு பார்க்கறோம்? டிசைனுக்கு இல்ல. அடுத்தது லே அவுட்டுக்குள்ள நீங்க பாக்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் ப்ளோவா, இன்சர்ட் லெஃப்டா, இன்சர்ட் ரைட்டா எல்லாம் போடலாம். இதெல்லாம் வேர்ட் எல்லாம் பார்த்தேன் நான். அப்படித்தானே? ஓகேயா? இது வந்து எதுக்கு? எங்கட பவர் பாயிண்ட்ல நாங்க என்னத்துக்கு யூஸ் பண்றது? என்ன லேயர் பாக்குறோம், எந்த பார் பாக்குறோம்? நாங்க ஒரு சார்ட் ஒன்று எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு தேவையானதுகள் இந்த டிசைன் அண்ட் லே அவுட்ல இருக்க போதும். சோ அதைத்தான் இன்றைக்கு நாங்க பார்த்தோம். இன்றைக்கு நாங்க என்ன பார்த்தது? ஒரு சார்ட் ஒன்று எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு செய்யக்கூடியதுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரியா? இன்றைக்கு பார்த்தது ஏதாவது விளங்கிட்டா? இன்னைக்கு என்ன பார்த்தனாங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கிவானி மிஷேல் என்ன படிச்சீங்க ஐசிடி பாடத்துல இன்னைக்கு? அம்மா கேக்குறா, சொல்லுங்க. இன்றைக்கு நாங்க பவர் பாயிண்ட்ல வந்து சார்ட்ல வந்து என்னென்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். வேற என்ன பார்த்த நீங்க அம்னா? வேற என்ன பார்த்த நீங்க? மிஸ் பவர் பாயிண்ட்ல சார்ட்ல விளங்கலம்மா, உங்களோட கிளியர் இல்லாம இருக்கு. அம்னாட கிளியர் இல்ல. எனக்கு பவினாஷ் சொல்லுங்க, என்ன படிச்ச நீங்க? அம்மா கேக்குறா. பவினாஷ் இன்னைக்கு என்ன மிஸ் சொல்லி தந்தவா ஐசிடி பாடத்துல? நான் என்ன சொல்லுவீங்க? மிஸ் ஒரு படத்தின் பார்டர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தவா. டிசைனும் லே அவுட்லயும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. வெரி குட். என்ன படிச்சீங்க இன்னைக்கு? என்னத்தை பத்தி படிச்சீங்க? பவர் பாயிண்ட் சார்ட்ல லேயர், பவர் பாயிண்ட் எப்படி ஓபன் பண்றது, அதுல என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், அதுல மெயினா நாங்க பார்த்தது பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்றது, ஒரு சார்ட் எப்படி இன்சர்ட் பண்றது, அந்த சார்டோட செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன பார்ல இருக்கு. அதாவது என்ன பார் இருக்கு? டிசைன் அண்ட் லே அவுட் பார் இருக்கு. அந்த டிசைன் அண்ட் லே அவுட் பார்ல என்னென்ன செய்யலாம்னு பார்த்தேன். சரியா? ஓகே தானே? ஓகேயா? இன்னைக்கு போதுமா? இன்னைக்கு நிறைய படிச்ச அப்புறம் எல்லாம் குழம்பிடுவீங்க. போதுமா? இன்னைக்கு போதுமா? பவர் பாயிண்ட் போதுமா?
எஸ் ஓகே. அப்ப நான் வார கிளாஸ்ல மெயினான இந்த டிசைன் அண்ட் டிரான்சிஷன் அனிமேஷன் பார்ப்போம், ஸ்லைட் ஷோ பார்க்கலாம், ரிவ்யூ பார்க்கலாம். சரியா? அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த பார்ட்ஸ் மெயினான பார்ட்ஸ்கள் பார்ப்போம். சரியா? ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் முந்தைய கிளாஸ் பிரயோசனமா இருந்துச்சா? பிரயோசனமா இருந்தது மிஸ். இனிமேல் நீங்க தான் செய்ய வேணும் என்ன? இனிமேல் பவர்பாயிண்ட்ல பிரசன்டேஷன் செய்ய சொன்னா சும்மா நெருப்பு மாதிரி செய்ய வேணும். சரியா? ஓகே ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ. Thank you, teacher. God bless you, teacher. Thank you, teacher. Bye. Bye, teacher. Thank you, Miss. Bye, Miss.